இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கணும்னா, எல்லாமே தன்னை சுற்றி இருக்கிறதா நினைப்பாங்க, தன்னை சுற்றி நடக்கணும்னு நினைப்பாங்க. எல்லா நேரத்துலையும் அவங்க தான் தான் உலகத்தினுடைய மையம் அப்படிங்கிற மாதிரி நடந்து கொள்வாங்க. இன்னொன்று என்னென்னா, ப்ரொஃபவுண்ட் நீட் ஃபார் அட்மிரேஷன். எல்லாம் தன்னை பாராட்டணும், தன்னை புகழணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட மற்றவங்க மேலே ஒரு கருணை, ஒரு எம்பத்தியே இருக்காது. தான் தான் முக்கியம், தனக்காக எல்லாம் சாதிச்சுக்கணும்னு நினைப்பாங்க. கர்வமாக இருப்பாங்க, எல்லாரையுமே மட்டம் தட்டுவாங்க. தன்னை ஒரு பெரிய ஆளாக கற்பனை பண்ணிக்குவாங்க. கிராண்டியோஸ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தன்னை ஒரு பெரிய ஆளாக கற்பனை பண்ணிக்குவாங்க. எல்லா நேரங்களையும் தான் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நடப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறதுக்காக மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் தயாராக இருப்பாங்க. பர்சனல் ரிலேஷன்ஷிப்லாம் தனக்கு சாதகமாக யூஸ் பண்ண நினைப்பாங்க. தனக்கு செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கணும், ஒரு சூப்பர்ஃபிஷியலாகவே அவங்களுக்கு ஒரு செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இன்னொன்று, தன்னை பற்றி உயர்வான எண்ணம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அந்த நார்சிசிசம் உள்ளவர்களுடைய கேரக்டர்ஸ். இதுலேயே 3 முக்கியத்துவம் என்னென்னா, ஒரு செட் எப்படின்னா, தன்னை உயர்வாக நினச்சிக்கிறது, தான் பெரிய ஆள், நான் ஆற்றல் நிறையா, என்ன அளவுக்கு யார் இருக்காங்க, என்ன அளவுக்கு சாதனை யார் பண்ணதுங்க, நான் புகழுக்குரியவன், எல்லாரும் என்னை பார்த்து மதிக்கத்தானே வேணும், ஒரு இடத்துக்கு போனால் நான் எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும், அப்படி நினைக்கக்கூடிய ஒன்று. அது கிராண்டியோஸ்னு பேர். இன்னொரு செட் என்னென்னா, தன்னை யாருமாவது கிரிட்டிசைஸ் பண்ணால் அவங்களால தாங்க முடியாது. ஒரு சின்னதாக சொன்னால் அதையே நினச்சி புழுங்கிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க. இது வல்னரபிள். இன்னொரு பக்கம் என்னென்னா, ஆன்டகனிஸ்டிக். அவங்க என்னென்னா, மற்றவங்களை மட்டம் தட்டுறது, யாராவது ரொம்ப ஷைன் பண்ணாங்க, இது என்ன பெரிய விஷயம், இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண விஷயம், அந்த மனப்பான்மையோட ஒரு ஹோஸ்டிலிட்டியோடு இருக்கிறவங்க. இந்த மாதிரி 3 விதமான மக்களை நம்ம பார்க்கலாம். இந்த நார்சிசம் இருக்கிறவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க எல்லா நேரங்கள்லையும் தனக்கு முக்கியத்துவம் கிடைக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு போனால் எனக்கு முக்கியத்துவம் கிடைக்கணும், ஒரு பார்ட்டிக்கு போனால் எனக்கு தான் முதல் ரோவை கொடுக்கணும், ஒருவேளை செகண்ட் ரோவில் உட்காந்தா கூட முகத்தை தூக்கிட்டு உட்காந்துருப்பாங்க, அல்லது வெளியே போயிடுவாங்க. தனக்கு எப்போ பார்த்தாலும் முக்கியத்துவம் கிடைக்கணும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையாக இருக்கணும், இடவு வீட்டில் பிணமாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையோடு இருப்பவர்கள் இவர்கள்.